أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்திய அரசியலும் இஸ்லாமியர்களுடைய பார்வையும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டில் தற்பொழுது மக்களாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியில், ஜனநாயக ஆட்சியில் இருக்கின்ற அரசியல் சாசன சட்டங்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய திட்டங்கள் மனித குலத்திற்கு பாதுகாப்பானதாக இருக்கின்றதா? அனைத்து மதத்தவர்களையும் அனுசரித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறதா? அவர்களை மிகப்பெரிய சிரமத்திலும் கிடுக்கு பிடியிலும் அவர்களை நசுக்கக்கூடியதாக இருக்கிறதா? இது குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன, இஸ்லாமியர்களின் பார்வை என்ன என்பதுதான் தலைப்பு. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மனித குலத்திற்கு ஏற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே 5 வேளை தொழுவது, ரமலான் மாதம் நோன்பு வைப்பது, செல்வந்தர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினை தான தர்மங்கள் வழங்குவது, ஜக்காத் வழங்குவது, தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை இயன்றால் ஹஜ் செய்வது, இது மட்டும்தான் இஸ்லாம் என்கின்ற ஒரு பார்வை பிற சமுதாய நண்பர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித குலம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் எதையெல்லாம் சந்திக்கின்றதோ அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையை மனிதன் சந்தித்தாலும் சரி, குடும்பம், பொருளாதாரம், தன்னுடைய தனி நபர் வாழ்க்கை, அரசியல், ஆன்மீகம் என்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து விஷயங்களுக்கும் அதில் தலையிட்டு அதில் வாழுகிற மனிதர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு, மனித உரிமைகள் பேணப்படுவதற்கு, சமூக நல திட்டங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லப்படுவதற்கு தன்னுடைய கருத்தை தெளிவாக பதிவு செய்யும். ஏன்? இது இறைவனால் மனித குலத்திற்கு இறக்கியருளப்பட்ட மார்க்கம். மனிதனை படைத்த இறைவன் தான் அந்த வழிகாட்டுதலை கொடுப்பான். ஒரு தொலைக்காட்சி பெட்டியை தயாரிப்பவர்கள் அந்த பெட்டியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது, எப்படி பயன்படுத்தினால் அதை நீண்ட காலம் தக்க வைக்கலாம், எப்படி பயன்படுத்தினால் அதை பாழாகிவிடும், பழுதாகிவிடும் என்பதற்கு ஒரு கேட்லாக் கொடுத்திருப்பார்கள். அந்த தொலைக்காட்சி பெட்டியை தயாரித்தவனுக்கு அனைத்தும் அது தொடர்பாக தெரியும், கொடுப்பார்கள். அதுபோல ஒரு மனிதன், அவன் யாரால் படைக்கப்பட்டானோ அந்த இறைவன் இந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவனுக்கு இருக்க வேண்டும். ஒரு அரசியல் என்று வருகிற பொழுது, நாட்டவர்கள் என்று வரும் பொழுது, சில இடங்களில் மன்னராட்சி வரும், சில இடங்களிலே குடும்ப ஆட்சி வரும், சில இடங்களிலே உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்வார்கள், சில இடத்தில் மக்கள் ஆட்சி வரும். சில நாடுகளில் வாழுகிற பொழுது அந்த நாட்டவர்கள் அந்த அரசனின் பிடியில் நசுக்கப்படுவார்கள். சில நாட்டில் வாழ்கிற பொழுது அந்த அரசனின் அரவணைப்பில் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். சில நாட்டில் வாழ்கிற பொழுது அந்த அரசனுடைய செயல் திட்டங்கள் மோசமானதாக இருந்தாலும் உரிமைகள் பெரிதளவாக பாதிக்கப்படாமல் தங்களுடைய அரசன் யார் என்பதை தேர்வு செய்யும் நிலையில் அந்த மக்கள் இருப்பார்கள். இப்படி பல ரகங்களில் உலக நாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எப்படிப்பட்ட தேசத்தில், எந்த கட்டுக்கோப்பில், எந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலையில் அவன் வாழுகிறான், எப்படி வாழ வேண்டும் என்று அதில் தலையிடும். ஒன்று, இவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த ஏக இறைவன் என்று நம்புகிறான். அதே நேரத்தில் மற்றவர்கள் பல கடவுள் நம்பிக்கையில் இருப்பார்கள். இன்னும் சிலர் கடவுளே இல்லை என்பார்கள். சிலர் 3 கடவுள் இருப்பதாக சொல்வார்கள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்பார்கள்.
சிலர் நெருப்பை கடவுள் என்று வணங்குவார்கள். இப்படியெல்லாம் வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் எந்த பூமியிலே வசிக்கிறார்களோ தங்களுடைய மத நம்பிக்கையின்படி செயல்படுத்துவதற்கும் அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைப்பதற்கும் அந்த கருத்துக்களை பிறருக்கு சொல்வதற்கும் பிறர் அந்த கருத்தை ஏற்று மதம் மாறுவதற்கும் சுதந்திரம் இல்லாத தேசத்தில் வாழ்வார்கள். உலகத்தில் அப்படி நடக்கும். மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, மொழி உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, நிற வேறுபாடு பார்க்காமல் அனைத்து மக்களையும் சமமாக நடத்துகின்ற ஒரு இடம் இருந்தால் அங்கே போய்க்க, அந்த மக்களுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்துக்க என்ற வழியையும் இஸ்லாம் சொல்கிறது. இன்னொரு வழி என்னன்னா, நாம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம். இப்போ நான் சொன்ன 2 வகையான நாட்டிலையும் நம்ம வாழலை. ஒன்று, நம்மளால் பேச முடியாது, நம்மளால் வணங்க முடியாது, நம்முடைய மார்க்கத்தை மத சிந்தனையை பிறருக்கு சொல்லக்கூட முடியாது என்கிற மாதிரியான கெடுபிடி கொண்ட நாட்டில் நம்ம வாழலை. அந்த ஃபர்ஸ்ட் கிரேடை விட்டுருங்க. இன்னொன்று, இறை சட்டங்களின்படியே நடைமுறையில் உள்ள நாட்டிலும் நம்ம வாழலை, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ நாம் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால், இங்கே முஸ்லிம் மன்னர்களால் ஆட்சிக்கு நியமிக்கப்பட்டு இந்த நாடு இந்திய நாடு இல்லை. யாருடைய ஆட்சி? இந்து மக்களின் ஆட்சியா என்றால் அதுவும் இல்லை. கிறிஸ்தவர்களின் ஆட்சியா? அதுவும் இல்லை. அப்ப யாருடைய ஆட்சி? இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆங்கிலேயனின் ஆட்சி, சுதந்திரத்திற்கு பிறகு மக்கள் ஆட்சி. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு தான் முக்கியத்துவம். மற்ற நாடுகளில் ஜனாதிபதி முக்கியத்துவம், பிரதமர் 2ஆம் நிலையில் இருப்பார். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம நாட்டில் இருக்கு. நபிகள் பெருமகனார் காலத்தில் இந்த எம்எல்ஏ எம்பி சிஸ்டம் கிடையாது. ஜனாதிபதி ஆளுநர், அவ்வளவுதான். அந்த ஆளுநர் கண்ட்ரோல் அந்த ஊர் இருக்கும். அப்ப இந்த ஆளுநர்களை நபிகள் நாயகம் நியமிக்கும் போது சொன்னார்கள், எஸ்ஸிரு வலாத்து அசிரு, பஷிரு வலாத்து நஃபிரு. ஒட்டுமொத்த அரசியல் சாசன சட்டத்திற்கு இந்த 4 வரி போதும், மொத்தத்தில் அடக்கிடலாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நபிகள் பெருமகனார் உலகத்திற்கு கட்டுத்தந்ததில் எஸ்ஸிரு வலாத்து அசிரு ஒரு வரி, பஷிரு வலாத்து நஃபிரு 2வது வரி. என்ன சொன்னார்கள்? எஸ்ஸிரு, எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், இலகுவாக நடந்து கொள்ளுங்கள். ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் மக்கள்கிட்ட இலகுவாக நடந்து கொள்ளுங்கள். வலாத்து அசிரு, மக்களை கஷ்டப்படுத்திடாதீங்க, மக்களுக்கு இலகுவாக்குங்கள், மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். பஷிரு, மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். வலாத்து நஃபிரு, விரட்டி விட்டுறாதீர்கள். இந்த 4லேயே உள்ள அடங்கிடும் மொத்த சப்ஜெக்ட். என்ன? மக்களுக்கு இலகுவாக்குங்கள். 5 வருஷம் ஆட்சி பண்றையா, நீ சொல்லுகிற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு இலகுவாக்கணும். இப்போ ஒரு கொரோனா பிடி என்று வரும்போது கூட இவர்களால் இலகுவாக்க முடியுதா, கஷ்டமாக்க முடியுதா? இப்படி ஒரு பரபரப்பான கட்டத்தில் ஊரடங்கு. இந்த விஷயத்தில் நபிகள் பெருமகனார் எப்படி ஒரு அழகான வழிகாட்டி இருக்கிறாங்க பாருங்க. நாம் எந்த ஒரு கட்டத்தை அடைந்தாலும் ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யணும்? மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கிடக்கூடாது. அந்த தேசத்தின் எல்லைகளை மூடு. இங்கிருந்து யாரும் வெளியே போகாத, வெளியிலிருந்து யாரும் உள்ள வராத, அதை மட்டும் மூடு. உள்ளுக்குள்ள ஊரில் சாதாரணமாக நடந்துக்குங்க. இப்போ என்ன ஆகும்? நாடு இயங்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். இதான் மக்களுக்கு இலகுவாக்குன்ற செயல், மக்களை எளிமைப்படுத்துகிற செயல். இந்த இந்தியாவில் எங்கிருந்தோ கொரோனான்னு சொல்லும் போதே இந்தியாவுடைய எல்லா கேட்டையும் அடைச்சியா, கப்பல் தொடர்பு நிறுத்தினியா, விமான தொடர்பு நிறுத்தினியா, இனி இந்தியாவுக்குள்ள எவனும் வரக்கூடாது, போகக்கூடாது. இந்தியாவில் என்ன வேணாலும் போங்கடா, வாங்கடா, சம்பாதிங்க, போங்க, எந்த ஊரடங்கு வேணாம், மாஸ்க்கு வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு விட்டுருக்கணும். இது என்ன செய்யும்? இங்கிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, அங்கிருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. ஓரளவு நெருக்கடி மூலமாக நாட்டை காப்பாற்றிடலாம். இவன் என்ன பண்ணிட்டான்? எல்லா வாசலையும் திறந்து விட்டுட்டு இங்கே வந்து அடைச்சா, வீட்டுக்குள்ள வந்து அடைச்சா, வாசல் திறந்தாச்சு, தேசத்தின் எல்லைகளை திறந்தாச்சு, மாநிலங்களின் எல்லைகள் திறந்தாச்சு, அதையாவது மூடி இருக்கணும், மாவட்டங்களின் எல்லையும் திறந்தாச்சு. அதுக்கு பிறகு என்னடான்னா நாட்டையே அடைச்சிட்டான். மக்கள் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளானார்கள். இருக்கிறவங்க வெளியே போக முடியல, வீட்டில் உட்கார்ந்தும் வெளியே போக முடியல, சம்பாதிக்க முடியல. அனைத்தும் ஒரு தேசமே, தேசம் இல்லை உலகமே முடங்கி போச்சு.
எந்த திட்டங்களை சொன்னாலும் சரி மக்களுக்கு இலகுவாக்கும் வகையில் இருக்கா, அதைத்தான் பார்க்கணும். வலாத்து அசிரு, மக்களை கஷ்டப்படுத்திடாதீங்க. நாங்கள் மக்கள் எந்த சிரமமும் அதில் ஆளாயிடக்கூடாது. பஷீரு, நற்செய்தி சொல்லுங்கன்னாங்க. வலாத்து நஃபிரு, விரட்டி விட்டுறாதீங்க. நாங்கள் இதெல்லாம் எப்போ இருக்கும் தெரியுங்களா? இந்த நற்செய்தி சொல்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா? பேசிக்கிறாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும், பரவாயில்ல, அவங்க ஆட்சிக்கு வந்து 1500 ரூபா கிடைக்கும். நற்செய்தி அந்த ஒரு டைம் தாங்க நற்செய்தி, அதோட முடிஞ்சு போயிடும். இந்த லட்சணத்தில் ஆட்சி செய்வார்கள். அதுக்கு பிறகு உள்ள வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு பிரதமர் திடீர்னு அறிவிக்க போறாருன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. டே, நைட் 8 மணி ஆயிடுச்சு, ஓடுங்கடா ஓடுங்கடா. என்ன, பிரதமர் மனம் திறந்து பேச போகிறார். முதல்ல பேங்க் வாசல்ல தான் போய் நிற்கணும். என்ன செய்வார்னே தெரியாது. அடிச்சாரு ஒரு அடி, 500 1000 செல்லாது, முடிஞ்சு. ஓடுங்க, எல்லாம் ஓடுங்க. என்ன ஆனாங்க? தன்னுடைய பணத்தை கொண்டு போய் போடுறதுக்கு ஓடுனாங்க. ஏன்? தான் கையில் இருக்கிற நோட்டில் செல்லாதுட்டாங்க. தன்னுடைய பணத்தை போடுறதுக்கு ஓடுறாங்க, தன்னுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. அதுல பட்ட பாடு இருக்குதே, அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வயசான அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளைங்க அப்ப கொடுக்கறது, பெருநாளில் கொடுக்கறது, அதுல கொடுக்கறது, இதுல கொடுக்கறதுன்னு 50 100 50 100ன்னு வாங்கி சேர்த்து 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 சுருக்கு பையில போட்டு அப்புறம் பார்த்துச்சு, எதுக்குடா இவ்வளோ கட்டு, 500 ரூபாயா மாத்திரலான்னு அந்த அம்மா மாத்திருக்கு. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு திட்டம் பண்ணியிருக்கு. அந்த பையில இருந்து அந்த அம்மா எடுக்குது, பேங்க்குக்கு வருது, இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு. இது செல்லாமல் போய் பல வருஷம் ஆச்சேம்மா. இப்படி இருக்கு நம்ம நாடு. இதில் ஒவ்வொருத்தனும் ஒரு திருமண அவசர தேவைக்கு கூட, மற்ற அவசர மருத்துவ தேவைக்கு கூட பெருந்தொகையை எடுக்க முடியல. போ கலெக்டர் ஆஃபீஸ் போ, பர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி கொடுத்தார்கள். இவங்க போடுற சட்டங்களால் ஏழை மக்கள் ஃபுல்லாக காஞ்சி போனார்கள், நொந்து போனார்கள். அந்த நேரம் பார்த்தா கர்நாடகாவில் 2000 ரூபா தாளில் மாலை ஓட்டு கல்யாணம் பண்ணுறான், பெரும் பெரும் தோரணம் கட்டுறான் 2000 ரூபா தாள்லையே. அவ்வளோ பணம் அவன்கிட்ட கிடைக்குது. மந்திரிகளாம், அமைச்சர்களாம், பிஜேபி காரணம் அவன்கிட்ட இருக்கு. ஏழை வாழைகள் ஒரு 1 லட்சம் ரூபா எடுக்கிறதுக்கு 1000 கெடுபிடி. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஏழைகள் பிடிபடுகிற திட்டங்கள், இவன் போடுகிற திட்டம் அப்படிதான் இருக்கும். எல்லாரும் படித்து டாக்டர் ஆகலாம்னு நினைப்பாங்க, நல்லா படித்து முன்னேறலாம்னு நினைப்பாங்க. டாக்டர் ஆகலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவன் கனவையெல்லாம் பாழாக்கி ஏழை விட்டு பிள்ளைகள் டாக்டர் ஆகலாம் நினச்சிருந்தானே, 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே நல்ல மார்க் எடுத்தவனை நீ டாக்டர் ஆக முடியாது. ஏன்? நீட்டு தேர்வு எழுதணும். நீட் தேர்வு எழுதணும்னா என்ன செய்யணும்? அது தனி கோச்சிங் படிக்கணும், அது தனியாக பணம் கட்டி படிக்கணும், அப்பதான் நீ டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி அந்த தேர்வு வைப்பதனால் டாக்டர் ஆக வேண்டிய ஒரு கனவை இழந்து, ஒரு எதிர்காலத்தை இழந்து, மறுமை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இதே தமிழகத்தில் 14 மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணி இருக்கின்ற ஒரு அவலம். சட்டங்கள் புரியுதா? ஒரு சட்டம் போடுறதா இருந்தா எப்படி சட்டம் போடணும்? ஒருத்தர் ஊனம் உள்ளவர், அவர் எழுந்து நிற்க கூட முடியாது. அப்போ ஓடுவதற்கு தயார்படுத்தி விட்டு தானே போட்டி வைக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? இனிமேல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீட்டு திட்டத்தை அறிவிக்கணும். 10 ஆண்டுகள் கழித்து நீட்டு தேர்வின் மூலமாகத்தான் டாக்டர் ஆக முடியும். அப்ப என்ன செய்யறது? நீட் எக்ஸாமுக்கு தேவையான பாடங்களை 6ஆம் வகுப்பிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, சின்னஞ்சிறு பாடத்திட்டத்தில் சேர்த்துக்குங்க. 10 ஆண்டுகள் வரைக்கும் இப்படியே போட்டோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீட்டு தேர்வு இல்லாமல் பாஸ் ஆக முடியாது, எம்பிபிஎஸ் ஆக முடியாது, படிக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தால் அது நியாயம். திடீர்னு ஒரு சட்டம் போட்டான் பாருங்க, மக்களின் கழுத்தை நெருக்கிறான் பாருங்க, இது அநியாயம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஒழித்தார்கள். அது எங்க போய் படிக்க? பணம் கட்டி படி. அப்ப ஏழைகளுக்கு முடியுமா? முடியாது. முடியாட்டி போ. நிலைமை பார்த்தீங்களா? அப்போ நாம் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மக்களின் நலம் நாடுவதற்குத்தான் ஆட்சியாளர்கள். ஒரு சட்டம் போடுறோமே, எல்லாரும் வாழுவானா, நிம்மதியா இருப்பாங்களா என்பதற்கு தான் போடணும். அவர்களுக்கு ரொம்ப இலகுவா இருக்குமா, அதை செயல்முறைப்படுத்துவாங்களா என்பதற்கு போடணும். அவரை கஷ்டப்படுத்தி நோவினைப்படுத்தி அவர்களால் இயங்க முடியாத நெருக்கடியை கொடுப்பார்கள். ஆனால் எப்படி நாடு இயங்கும்? இன்றைக்கு இந்த நாட்டில்
பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு அரசாங்கம் வைத்திருக்கிற மோசமான திட்டம் 2. ஒன்று மது, இன்னொன்று வட்டி. கொடிய திட்டம் இது. பல மாநிலங்கள் சாராயத்தை காய்ச்சி ஊத்தி கொடுத்து மக்களிடமிருந்து காசுகளை பெற்று அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், மக்களுடைய உழைப்பை, மக்களை விறகு கட்டைகளாக எரித்து சோறை பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு ஆட்சியா? குடிகாரர்கள் உருவாகி நிலைமை என்ன? தன் குடும்பத்தை இழக்கின்றான், தன் குடியை கெடுக்கின்றான், தவறானவனாக மாறுகிறான், தன் உடலை வருத்திக் கொள்கிறான், குடி போதையிலே பெரும் விபத்திற்கு ஆளாகிறான், பலரையும் சாகடிக்கிறான், குடிபோதையில் பெரும் தகராறு செய்கின்றான், பல இடங்களிலே பலருடைய மண்டை உடைகிறது, ஒரு பக்கம் இவனும் அடி வாங்குகிறான், தன் குடும்பத்தில் உள்ளவர்களை காயப்படுத்துகிறான். குடிபோதையில் சுயநினைவு இழந்து பல குடிசைகளை எரித்த குடியாரர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நம்ம நாடு இயங்குறது எதுல? மதுவுல. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் பேரிச்சம்பழம் என்கிற அந்த மெட்டீரியல், கோதுமை என்கின்ற இந்த மெட்டீரியல் இருந்து உணவுப் பொருள் பயன்படுத்தப்படும். இந்த மெட்டீரியல் இருந்து மதுவும் பயன்படுத்தப்படும். மது என்ற அரசு எடுத்துக்கொண்டால் பெரும் செல்வம் கிடைக்கும். ஆனால் இறைவன் அதை தடுத்தான். ஏன்? அது மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இறைவன் தடுத்தான். அந்த மது அனைத்தும் பெரும் பெரும் கண்டெய்னர்களாக வைத்தவர்கள் கீழே கொட்டினார்கள், வேண்டாம் என்று உதறி தள்ளினார்கள். அந்த நாடு வளம் பெற்றதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. என்னங்க இது? ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு மதுபானத்தை விற்றால் அன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா வருமானம் கிடைச்சதுன்னா அரசாங்கத்துக்கு கஜானா நிறையும் தானே என்று நினைக்கலாம். கஜானா ஒரு பக்கம் நிறையுதா? எப்படி நிறையுது? ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்குதுன்னு வைங்க. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு என்னென்ன செலவு வருது தெரியுமா? அதில் அன்னைக்கு ஏற்படுகிற விபத்து, இந்த குடிகாரனால ஏற்படுகிற விபத்து, அதனால் ஏற்படுகிற உயிர் சேதம், அதுக்காக வேண்டிய இந்த அரசாங்கம் இந்த 10 லட்சம் திருப்பி தந்துடுவான். இந்த குடிபோதையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனை மறுவாழ்வு மையத்தில் அனுப்பி அவனை திருத்தணும். அதுக்கு இந்த 10 லட்சத்தை எடுத்து செலவு பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? அந்த விஷத்தை வித்து கிடைத்த 10 லட்சத்துக்கு இவன் சரி கட்டுறதுக்கு 20 லட்சம் செலவு பண்ணணும். அப்படி ஒரு கேடுகட்ட நிலை தேவையா? ஒருத்தன் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறான், 500 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் வீட்டுக்கு காசு பத்தல. ஏன்? குடிகாரனா இருக்கிறனால பத்தல. குடிப்பதை விட்டான். ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் குடிக்கிறதுக்கு ஒதுக்குறான். மாசம் 3000 ரூபா, வருஷத்துக்கு 36,000 ரூபா, 10 வருஷத்துக்கு 3,60,000 ரூபா, 50 ஆண்டுகள் 15 லட்சம் ரூபா. வேலை முடிஞ்சு போச்சுல்ல. அழகா ஒரு நிலத்தை வாங்கி செட்டில் ஆகிருப்பானா இல்லையா? இவன் இழந்தான். ஒரு குடும்பம் தனது 50 ஆண்டு கால திட்டத்தில் 15 லட்சத்தை இழக்கிறது. 10 குடும்பம் நிலை என்ன? 100 குடும்பம் நிலை என்ன? ஒரு ஊர் நிலை என்ன? புகைப்பிடிப்பதாக இருந்தாலும் சரி, குடிப்பதாக இருந்தாலும் சரி, அவன் இழக்கின்ற பொருளாதாரம், அதை மிச்சப்படுத்தி பாருங்க, குடும்பம் உருப்படுமா இல்லையா? இன்னொரு பக்கத்தில் வட்டி. இந்த நாடு வளருவதற்கு என்று வைத்திருக்கிறார்கள். வட்டின்னு சொல்லி மக்களுக்கு கடன் கொடுப்பது, ஏழைகளுக்கு கடன் கொடுப்பது, விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பது, மருத்துவத்துக்கு கடன் கொடுப்பது, கல்விக்கு கடன் கொடுப்பது, வீடு கட்ட கடன் கொடுப்பது, வியாபாரத்துக்கு கடன் கொடுப்பது, அனைத்தும் வட்டி. லோன் லோன்னு சொல்லி அவனை லோன்னு அலைய விடுவாங்களே, அந்த வட்டி பணத்தால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வட்டி என்பது மக்களுக்கு நல்ல திட்டமா? 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு திருப்பி வாங்கும்போது 11 லட்சம் ரூபா வாங்குறானே, 10 லட்சம் ரூபா வாங்குறானே, இந்த 50,000 ரூபா எங்கிருந்து அவனுக்கு கிடைக்கும்? கொடுத்தது 10 லட்சம்னா திருப்பி அவன் கொடுக்க வேண்டியது 10,50,000னா 50,000 அவனுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ நான் 500 ரூபா ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன். எனக்கு காலையில் 8 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தா 500 ரூபா கிடைக்கும். இப்போ நான் 500 ரூபா கடன் வாங்கின இடத்துல திருப்பி நான் 500 ரூபா கொடுக்கறதா இருந்தால் நான் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும். நான் 600 ரூபா கொடுக்கறதா இருந்தால் நான் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்க முடியாது, 8 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். என் உழைப்பு, என் ரத்தம் அதிகமாக உறிஞ்சப்படும். அதான் வட்டி. 2000 ரூபா ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி நான் 2000 ரூபா திருப்பி தருவதற்கு என்ன செய்வேன்? 30 ரூபான்னு வச்சு
விற்று 1000 ரூபா லாபத்தை எடுத்து 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவேன், வேலை முடிஞ்சு போயிடும். நான் 2000 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக திருப்பி 2500 ரூபா கொடுக்கணும்னு நினைத்தால் எனக்கு இப்போ என்ன கஷ்டம்? நான் 30 ரூபான்னு ரேட்டு வைக்காமல் ஒரு 35 ரூபான்னு வைப்பேன். ஒவ்வொரு ஆள் தலையிலையும் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுவேன். அதான பிரச்சனை. விலைவாசி ஏன் கூடுதுன்னு இப்போ புரியுதா? வாங்கின கடனை அடைப்பதற்கு கொடுக்க வேண்டிய வட்டி. இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தன் தலையில் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வட்டி இருக்கு. அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கு நம்ம பேரில். என்ன செஞ்சிருக்கிறார்கள்? நமக்கு 15 லட்ச ரூபா கொடுக்கல, நம்மளையெல்லாம் 3 லட்ச ரூபாய்க்கு வட்டிக்கு கடன்காரன்னு ஆக்கி விட்டுருக்காங்க இந்திய நாடு. அது மத்திய அரசு சார்பில் ஒரு வட்டி, மாநில அரசு சார்பில் ஒரு வட்டி வச்சிருக்கிறான். இதெல்லாம் நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம் தெரியல, எங்கே போய் விற்க போகிறாங்கன்னு தெரியல. நம்மளை அந்த சூழல் வந்துருச்சு. இப்போ பாருங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட இருந்த காரணத்தினால் எல்லா பொருளும் விலைவாசி கூடிருச்சு. அதானே நம்ம அந்த கொண்டு வருகிற போக்குவரத்து தானே. சுக்கு காருவானா சுமக்கூலி 3/4 ரூபாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு எள்ளு 70 ரூபான்னா எடுத்துகிட்டு வர செலவு 7000 ரூபாய் போயிடும். அப்படி ஆகி போச்சு இல்லை? அந்த மாதிரி போய் பெட்ரோல் டீசல் விலை கூடிக்கிட்டே வருது. இதான் நிலைமை. அப்போ வட்டி என்பது ஒரு நாட்டை அழிக்கும், தனி நபரின் வாழ்வை அழிக்கும், ஒரு வீட்டை அழிக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான். நீ எந்த அரசாங்கத்தை வச்சு பாரு, வட்டியினால் ஒரு தேசம் முன்னேறி இருக்கின்ற வரலாறு கிடையாது. வட்டியை ஒழித்ததினால் உருவாகி இருக்கிற தேசம் இஸ்லாமிய தேசம். அங்க வட்டி கிடையாது. அந்த மாதிரியான திட்டங்கள் தான் மக்களை காப்பாற்றுகிற திட்டம். இதே நாட்டில் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, கரண்ட் வட்டி, வார வட்டி, நாள் வட்டி இருக்கா இல்லையா? கந்து வட்டியை அடைக்க முடியாமல் ஒரு குடும்பத்தினர் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நெல்லை மாவட்டத்தில் எசக்கி முத்து அவன் குடும்பத்தினர் போய் நின்று 1,45,000 ரூபா பத்திரத்தை அடமானம் வச்சு கடனை வாங்கி அதை மீட்கிறதுக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. வட்டி முடியல, வேற வழி இல்லை, இனிமேல் நம்மளால வாழ முடியாதுன்னு மண்ணெண்ணை ஊற்றி தன்னை தற்கொலைக்கு முயற்சி செய்து அங்கு நிற்கிறார்கள். எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல யார்? பச்சிலம் பாலகர்கள். அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் இப்பொழுது நாம் எரிந்து கொண்டிருக்கிறோம்னு தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எதனால? வட்டி தானே காரணம். அந்த வட்டியை தடை செய்வது போன்று மொத்த வட்டியும் தடை செய்திருப்பார்களே, ஆனால் பிரச்சனை முடிஞ்சிருச்சே. மொத்த விலைவாசியும் ஒழுங்கா இருக்குமே. அப்ப மொத்த விலைவாசி ஒழுங்காக இருப்பதற்கு இது மாதிரியான சமூக கொடுமைகளை ஒழிக்கணும். இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அரசியல் முறை. இன்னைக்கு இந்திய அரசியல் மக்களை வாழ வைப்பதற்கான திட்டங்கள் இல்லை, சாகடிக்கிறதுக்காக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு தீங்கிழைக்கின்ற, ஊறு விளைவிக்கின்ற எல்லா திட்டங்களையும் ஒழிச்சிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. வட்டிக்கு தடை, ஊழலுக்கு தடை, லஞ்சத்துக்கு தடை, கலப்படத்துக்கு தடை, மோசடிக்கு தடை, பதுக்கலுக்கு தடை, மதுவுக்கு தடை, போதைக்கு தடை. நாடு எப்படி வளமா நிற்கும்? அரபுலக தீபகற்பத்தில் உயர்ந்து நின்றுச்சு. எப்படிப்பட்ட அறிவிப்பு தெரியுமா? மதினாவில் முதல் அந்த கவர்மெண்ட்ல நபிகள் நாயகம் ஃபார்ம் ஆகி அப்படி ஜனாதிபதி பிரசிடென்ட்டா நிற்கிறாங்க. அந்த தருணத்தில் நிலைமை எப்படி தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டவருக்கு கூட, இராணுவத்தில் இருக்கிற ஒருவர் இறந்து விட்டால், மிலிட்ரியில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டா மக்கள் வரி பணம் தானங்க. அப்படிப்பட்ட நிலையில கூட பஞ்சத்தில் இருந்துச்சு மதினா. மிலிட்ரியில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டா அவர் அடக்கம் பண்றதுக்கு கஃன் துணி கிடையாது. இது தொடக்கம். ஒரு நாள் நபிகளார் ஒரு ஆடை போட்டு வருகிறார்கள், அழகா இருக்குது, அதை பார்த்துட்டு நபித்தோழர் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டாங்க. நேராக உள்ள போய் கொண்டு வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க. மற்ற சகாபிய பெண்கள் வந்து கோவப்படுறாங்க, ஏங்க நபிகள் நாயகத்திட்ட என்ன நிறைய துணியா இருக்குது, இவங்கள்ட்ட போய் கேட்டீங்களே. இல்லை, நபிகள் நாயகத்திட்ட இருக்கிற துணியை வாங்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, நான் இறந்து விட்டால் எனக்கு கஃன் போடுறதுக்கு ஒரு துணி வேணுமா இல்லையா, அதுக்காகத்தான் என் துணி வாங்கினாரு. அந்த நிலைமை இருந்துச்சு மதினாவின் ஆரம்ப கட்டம். அதற்கு பிறகு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு தெரியுமா? குற்றவியல் சட்டம் கடுமையாக்கப்பட்டுச்சு. திருட்டுக்கு கை வெட்டு தண்டனை முடிஞ்சு போச்சு, திருட்டு ஒளிஞ்சிருச்சு. கொலை, கொள்ளை, வழிப்பறி எல்லாம் முடிவு கட்டப்பட்டுருச்சு. சுதந்திரமாக மக்கள் தைரியமாக வாழுகிற நிலை இருந்துச்சு. அங்கே மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்பட்டுருச்சு. மொழி உணர்வுகளுக்கு, அதாவது அவன் மொழியை அவன் மதிக்கிறானா, போ. ஏற்றத்தாழ்வு கருதாத அனைத்தும் சமம், சம ஆட்சி வழங்கப்பட்டுச்சு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டுச்சு. அனைவரையும் சமநிலையில் வைத்து பார்த்தார்கள். ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவர்களை கவனித்தார்கள். எல்லா சமூக கொடுமைகளையும் ஒழித்தார்கள். மக்களின் தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்களை தடுத்தார்கள்.
ஆட்சி சிறப்பாக போகுது, கவர்மெண்ட் கஜானா நிறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்துறாங்க, மண் தரக்க மாலன், ஒருவர் இறந்துட்டா அந்த சடலத்தை தூக்கிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் சொத்துக்களை விட்டு சென்றிருந்தால் ஃபலி வரசத்திஹி, பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம். ஒமன் தரக்க கல்லன், இவர் ஏதேனும் கடன் சுமைகளில் இருந்தால், சுமைகளை விட்டு சென்றால் இளைய, அவரை ஏன்ட்ட கூட்டு வந்துருங்க நாங்கள் சொல்லலாம். கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக்கும். எப்படி நபிகள் பெருமகனார் உண்டாக்கிய கவர்மெண்ட் இருக்குதே, அது இஸ்லாமிய வழியில் உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட். நிலைமை என்னாச்சு தெரியுமா? அங்க ஒருத்தன் இறந்துட்டாலும் கடன் கொடுத்தவன் கஷ்டப்பட வேணாம். ஆனா நம்ம நாட்டினுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குதா, ஒருத்தன் இறந்து போறதே கடன் பட்ட கஷ்டத்தினால தான். விவசாயிகள் தற்கொலை பண்ணுவான், வாங்கின கடன் அடைக்க முடியலன்னு. அன்னைக்குள்ள கவர்மெண்ட் என்ன தெரியுமா, ஆட்சியாளர்கள் உள்ளுணர்வோடு இருந்தார்கள், குற்ற உணர்வோடு பார்த்தார்கள். நாம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம், மக்கள் கஷ்டப்படுவாங்களா, சிரமப்படுவாங்களா, ஏதாவது ஆயிட்டா என்ன ஆயிரும் என்கிற பயம் இருக்கும் ஆட்சியாளர்கள்ட்ட. இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா? ஆட்சியாளர்கள்ட்ட ஒரு உள்ளுணர்வு இருக்குதா, கவலை இருக்குதா, பொறுப்புணர்வு இருக்குதா? ஆட்சிக்கு வருவதற்காக மனிதநேய பணிகளை, மக்கள் நல பணிகளை விளம்பரத்திற்கு செய்வார்கள். ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் எவன் செத்து சுடுகாடு போக முடியாம திணறினாலும் விட்டு விடுவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தலித் இனத்தவர்கள் இறந்து விட்டார்கள், தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் வரல, மனைவியை கணவனே தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போன ஒரு நிலை வந்ததா இல்லையா? மக்கள் நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு குற்ற உணர்ச்சி வரணும், நம்ம பகுதி மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சிரமம் வரணும், அந்த எண்ண ஓட்டம் அவங்களுக்கு தோணணும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விவசாயிகள் பிரச்சனை வருது. நம்ம நாட்டிலே விவசாயிகள் பிரச்சனை வந்து இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது, நடந்துகிட்டே இருக்க முடியாம இருக்கு. விவசாயிகளுடைய நிலத்தை எல்லாம் கொண்டு போய் கார்ப்பரேட்டை ஒப்படைக்கிற நிலைமையில் இருக்குது. விலை நிர்ணயத்தை அரசாங்கம் பண்ணி வச்சிருக்கிறான், விவசாயிகள் விலை ஏத்துங்கிறான், ஏத்தாம இவன் தடுக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் காலத்தில் விவசாயிகள் பிரச்சனை வந்துச்சு. விவசாயிகள் தங்களுடைய விளைச்சல்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் விலையை அதிகரிக்கிறாங்க. விலையை கூட்டினாதான் அவங்களுடைய விளைச்சல் கட்டுப்படி ஆகும். இந்த புகார் நபிகள் நாயகத்தில் வருது. ஏன்னா ரசூலா தான் அங்கே கவர்மெண்ட், எங்களுடைய இந்த விளைநிலங்களில் எல்லாம் ஒரு விலை நிர்ணயத்தை ஏற்படுத்திடுங்க, இவ்வளவு ரேட்டுன்னு ஃபிக்ஸடு பண்ணிருங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். விலையை கூட்டுறதும் குறைக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நிறைய விளைச்சல் வந்தால் அவங்க குறைச்ச விலைக்கு விற்பாங்க, குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும், கூட விற்பாங்க. இது இறைவனுடைய ஏற்பாடு. நான் அரசாங்கத்தின் சார்பில் விலை நிர்ணயத்தை செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளில் நான் போட்ட திட்டங்களால் யாராவது பாதிக்கப்பட்டு நான் வந்து நிற்கக்கூடாது, இவர் என்னுடைய உரிமையை பறிச்சிட்டாரு, என் ரத்தத்தை பறிச்சிட்டாருன்னு வரக்கூடாது. இப்போது நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், நான் ஒரு காய்கறி வச்சுருக்கிறேன், நீங்கள் வரியா, எவ்வளோ தக்காளி எவ்வளோப்பா, கிலோ 10 ரூபாங்க, நீ என்ன 10 ரூபாங்கிற, நான் சொல்கிறேன் 4 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா நான் பாதிக்கப்படுவேன். அரசாங்கம் இப்படி தலையிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள். அப்படி தடுத்ததால் தான் அங்கே விவசாயிகள் நல்லா வாழ்ந்தார்கள். இங்கே நாட்டில் பிரச்சனையே விவசாயிகள் கேட்ட விலை நிர்ணயத்தை அரசாங்கம் செய்ய மறுக்குது. அதனால தான் விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகிறான். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் நலமான ஒரு ஆட்சியை, வளமான ஆட்சியை பெற வேண்டும் என்றால் அந்த ஆட்சியாளர்களாக வருபவர்கள் செய்ய வேண்டியது நபிகள் பெருமகனார் காட்டித்தந்த 2 வரி திட்டம்தான். மக்களுக்கு உங்கள் திட்டங்களை இலகுவாக்குங்கள், கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கால திட்டங்களை பார்த்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுங்கள், மகிழ்ச்சியான அறிவிப்பு செய்யுங்கள். உங்கள் திட்டங்களை சொல்லி மக்களை விரட்டி விடாதீர்கள். இதை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்படுவார்களே ஆனால் நாடு எங்கேயோ முன்னேறிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு அரசாங்கம் இன்னைக்கு செய்ய முடியாவிட்டால் முஸ்லீம்களுடைய பங்கு என்ன என்று கேட்டால், நாம் பெருவாரியாக வாழுகிற பகுதிகளில், நம்முடைய பகுதிகளில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக, குடும்ப தலைவர்களாக இருப்பவர்கள் மார்க்கம் காட்டி தந்த வழிகளில் நம்ம நடக்க ஆரம்பித்தால், மார்க்கம் கற்றுத்தந்த அணுகுமுறையில் நம்முடைய செயல் திட்டங்களை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்தால், அதை பார்த்து அந்த பகுதி மக்கள் முன்னேற்றம் அடைவார்கள், சீர்திருத்தம் பெறுவார்கள். அதை பார்த்து ஆட்சி மாற்றம் கூட சீர்திருத்தம் அடைந்துவிடும். இது எங்கிருந்து உண்டாகணும்? நம்மள்டிருந்து உண்டாகணும். தூய்மை வேண்டும், தூய்மை வேண்டும்ங்கிறோம். அரசாங்கம் வந்து நீ குப்பையை குப்பை தொட்டியில் போடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சீர்திருத்தம் எங்கிருந்து வரணும்? நம்மள்டிருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா?
இப்ப இப்படி ஒரு சீர்திருத்தத்தை, தூய்மையை, ஒழுக்கத்தை, நேர்மையை, கண்ணியத்தை, சமூக தீமைக்கு எதிரான புரட்சியை ஒரு நபிகள் பெருமகனார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவரை தூதராக நாம் ஏற்றிருக்கிறோம், உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் என்றால் நாம் அதை செயல்படுத்த தொடங்கிவிட்டால் அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்காக மாறுவான். ஊருக்குள்ள 4 பேர் குடிக்க மாட்டேங்கிறான், போராடும் பொழுதுதான் மதுபான கடை முடக்கப்படும், மூடப்படும். அந்த போராடு பொருளாக நாம உருவாகணும். வட்டிக்கு எதிராக போராடு பொருளாக உருவாகணும், போதைக்கு எதிராக போராடு பொருளாக உருவாகணும், ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் வஞ்சத்திற்கும் மோசடிக்கும் எதிராக போராடு பொருளாக உருவாக வேண்டும். அப்ப அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அரசாங்கம் ஊழலற்ற, மது அற்ற, வட்டி இல்லாத, மக்களுக்கு நல்ல வளமான ஆட்சியை நிர்ணயம் செய்கின்ற சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். எங்களுக்கு அதை கொடு இதை கொடு என்பதை விட எங்களை இப்படி கொடுமைப்படுத்திராது அப்படி கொடுமைப்படுத்திராது என்று போராடும் நிலைக்கு மக்கள் வரணும். அப்பதான் நாடு உருப்படும். இதை அனுசரித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.